தொடர்ச்சியாக திரு சீமான் அவர்களுடைய அந்த பேச்சு என்பது ஏன் ட்ரால் செய்யப்படுதுன்னா, ஆமக்காரி ஆரம்பிச்சு மான் ஊருகா வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே ஒரு பொய் சொல்றாரு அதிகமா. இப்போ விஜய் அவர்கள் செய்கிற மாதிரியோ இல்லை கமலஹாசன் இதுக்கு முன்னாடி செஞ்சது மாதிரியோ ஒரு எலைட் பாலிடிக்ஸை நாம் தமிழர் கட்சி எங்கேயும் செய்யலை. சாம்சங் தொழிலாளர்கள் போராடினாங்களே, போய் பார்த்தது யாரு? அண்ணன் சீமான் தானே. இப்போ போராடக்கூடிய மக்களுடைய, சாமானிய மக்களுடைய, அடித்தட்டு மக்களுடைய குரலாக ஒழிப்பது அண்ணன் சீமான் அவர்கள் தான். சீமான் அவர்கள் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை என்பது போராட்டத்துக்கு போறாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனா தூய்மை பணியாளர்களை விஜய் போய் பார்க்குறாங்க. அதுதான் என்ன சிக்கல்னா, அவர் சினிமாவிலிருந்து வந்தார், அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தார். ஆனால் ரோட்டில் நிற்கிற ஒரு சாமான ஒரு ஏழை தாயை கட்டி பிடிச்சார் இல்லையா? அந்த மக்களோட புலங்கினார், அந்த மக்களோட அரசியல் பண்ணார். ஆனால் விஜய்கிட்ட அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. கல்வி பரிசு விழால கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 மணி நேரம் ஸ்டேஜ்ல அது ஒண்ணு மட்டும் தான். அங்க வரவங்கள்ட்ட எல்லாரையும் வந்து கட்டி பிடிச்சு போட்டோ எடுத்து இவங்க கலப்பன்னு சொல்றது ஒண்ணு மட்டும் தான். நான் என்ன கேக்குறேன், கட்சி ஆரம்பிச்சு பிரச்சனைகள் போய் நின்று இருக்காருல்ல, சீமான் அவர்களே பாராட்டி நான் சொல்றேன். மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் அங்க போய் நின்று வாய்ஸ் அவுட் பண்ணி கிடைக்கிற அந்த தாக்கத்தை விட இவரு ஒரு ட்வீட் போடுறதுலயே அந்த பெரிய தாக்கம், பேசு போல மாறி. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ட்வீட் போடுறதுலயே அவ்வளவு பெரிய தாக்கத்தை உங்களால ஏற்படுத்த முடியும் அப்படின்னா, களத்துக்கு போனா இன்னும் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஆனா என்ன, நான் வேர்வை சிந்திருக்கு விஜய் அச்சப்படுறேன். அது அவளுக்கு தயக்கம் இருக்குது. ஏன்னா கேரவன்ல இருந்து ஒரு ஷூட்டிங் நடச்சு இத்தனை வருஷமா பழகுனதுனால அந்த கேரவனை விட்டு, அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர மாட்டாரு. ஒரு கட்சியில் ஒரு பொதுச் செயலாளர் பொறுப்பு அப்படின்றது எவ்வளவு பெரிய உயர்ந்த பொறுப்பு. புஷி ஆனந்த் ஒரு ஃபேன் பாய் மாதிரி விஜய் காருக்கு முன்னாடி ஓடி வர்றாரு. அப்போ நீங்க வந்து அந்த கட்சிக்கு அதுல எந்த பிரச்சனையுமே இல்ல, அந்த கட்சி தொண்டர்களுக்கு அதுல எந்த பிரச்சனையுமே இல்ல, கட்சிக்கு பிரச்சனை இல்ல. இது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் தான் நாம் தமிழர் கட்சியா இருக்குன்னா, அப்ப நாம் தமிழர் கட்சி விஜயை பார்த்து பதறுது. நாம் தமிழர் கட்சியுடைய அலுவலகத்தையோ இல்ல மத்த கட்சியுடைய அலுவலகத்தையோ இன்னொரு கட்சிக்காரங்க முற்றுகையிட்டு நம்ம பார்த்திருக்கோம். ஆனா தாவேகாவினுடைய அலுவலகத்தை தாவேகா கட்சியில உள்கட்சி பிரச்சனையா இல்லையா? உட்கட்சி பிரச்சனை எல்லா திட்டத்திலும் இருக்குது. காளியம்மாள் பிரச்சனை என்னாச்சு? நான் சொல்றேன், நான் சாட்டை துறைமுருகன் ஆடியோ வந்துச்சு. பாஜக உங்களை பழிவாங்குது. ஜனநாயகன் படத்தை சென்சார் போர்டு மூலமாக என்னெல்லாம் அடங்குற ஆளானாலும் அடங்குற முகமா இது. இந்த ஒரு வார்த்தை தான் நீங்க வெளிப்படையா சொல்லுங்க. ஜனநாயகனை தடுத்து நிறுத்துவது யாரு? பராசக்திக்கு கிடைக்கக்கூடிய அதையே அவரு பேச சென்சார் போர்டு. வணக்கம், ப்ரோவோக் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் திரு அபூபக்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஸோ மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு நாம் தமிழர் கட்சி சார்பாக வர பிப்ரவரி 21 திருச்சியில் நடக்குது. ஸோ அதுக்கான ஏற்பாடுகள் எப்படி போயிட்டு இருக்கு? என்ன வித்தியாசமாக பண்ண போறீங்க இந்த வாட்டி? நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் மாநாடுகள் தொடர்ச்சியாக நடைபெறுவது இல்லை. இப்போ நாங்கள் வந்து 2 கூட்டங்கள் முக்கியமாக வருஷம் நடத்துவோம். மே 18 இனநிலச்சி நாள் கூட்டம், அப்புறம் நவம்பர் 27 வந்து மாவீரர் நாள் நடத்துவோம். அதுபோக தேர்தல் சமயத்தில் வேட்பாளரை அறிமுக கூட்டம் அப்படின்னு கூட்டம் தான் நடத்துவோம். ஆனால் இந்த முறை நாங்கள் வந்து மாநாடாக அதை நடத்துகிறோம். அப்போ நாங்கள் கூட்டம்னு போடும்போது அது ஒரு மாநாடு மாதிரியான ஒரு செட்டப்பில் தான் அவ்வளோ பேர் கூடுவாங்க. ஆனால் இந்த வாட்டி மாநாடாகவே நாங்கள் நடத்தும்போது இன்னும் அது பிரம்மாண்டமாக இருக்குன்றதை வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். எப்படியும் ஒரு 2-3 லட்சம் பேர் அதில் திரளுவாங்க அப்படின்றதில் உறுதியாக இருக்கிறோம். இப்போ இந்த மாநாடு வெறுமனே மாநாடாக மட்டும் இல்லாமல் அது ஒரு வேட்பாளரை அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு மாநாடாகவும் இருக்குது. 234 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் அறிமுகம் செய்வோம். ஏன்னா மற்ற கட்சிகளுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. திமுகவே நினைச்சாலும் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா அவங்க மொத்த கேண்டிடேட்ஸையும் போடுறது இல்லை, கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் பிரித்து கொடுத்துட்றாங்க. அப்போ திமுகவோ அதிமுகவோ 160-170 தொகுதிகளில் தான் பெரும்பாலும் போட்டிடுவாங்க. ஆனால் 234 தொகுதிகளிலையும் போட்டியிடக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. அப்போ நாங்கள் 117 ஆண் 117 பெண் அப்படின்னு ஒரு திருநங்கை உட்பட இந்த தேர்தல் வாய்ப்பு கொடுத்துருக்குறோம். நானும் அதில் வேட்பாளராக இருக்கிறேன். கடையனூர் சட்டமன்ற தொகுதியில் நான் வேட்பாளராக போட்டிடுறேன். அப்போ நான் உட்பட 234 வேட்பாளர்களையும் அந்த மேடையில் ஒன்றாக அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும் அதில் வந்து இருக்குது. அண்ணன் சீமான் அவர்களுடைய உரை ஒரு தனித்துவமான உரை இந்த மாநாட்டில் வந்து இருக்குது. ஏன்னா இப்போ அண்ணன் வந்து பேசிட்டு போகிறது மாதிரியான உரைகள் தான் ஒரு வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் இருக்கும். ஆனால் இந்த முறை அண்ணன் பேச்சு உட்பட அதுக்கு பின்னாடி நாங்கள் வந்து எப்படிலாம் எங்களுடைய செயல் திட்டத்தை நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்றத வித் வீடியோவோட 3D வீடியோவோட நாங்கள் வந்து அதில் செய்ய போகிறோம். ஸோ மக்களுடைய தேர்தல் அறிக்கை வெளியீடாக கூட அது இருக்குமா? ஆமாம். இப்போ அறிக்கைன்றது வந்து மேனிஃபெஸ்டோவை நம்ம கொடுக்குறோம், ஆட்சியினுடைய செயல்பாட்டு வரைவாக கொடுக்குறோம். நாங்கள் வந்து வெறுமனே வாக்குறுதியாக இதை செய்வோம் அதை செய்வோம்னு சொல்லிட்டு போக முடியாமல் மற்ற கட்சியெல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் அதை எப்படி செய்வோம் அப்படின்றதையும் சொல்கிறோம். அது வித் இல்லுஸ்ட்ரேஷன்ஸோட எக்ஸ்பிளனேஷன்ஸோட மேலை நாடுகளில் எப்படி இருக்குது, கல்வியை மற்ற நாடுகள் எப்படி கொடுக்குது, பொருளாதாரத்தை எப்படி கொடுக்குது, நீர்வளத்தை எப்படி பெருக்குது, உட்கட்டமைப்புகள் எப்படி பண்ணுது, வேலைவாய்ப்பு தற்சார்பு பொருளாதாரத்தை எப்படி மேற்கொள்ளுது, இது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் கம்பேர் பண்ணி நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் வந்து எப்படி செய்வோன்றதையும் சொல்கிறோம். அது வந்து ஜஸ்ட் ஒரு புக்காக மட்டும் இல்லாமல் நாங்கள் வீடியோவாகவும் மக்களுக்கு, எளிய மக்களுக்கு, ஏன்னா இப்போ எளிய மக்கள் வந்து புக்கை படித்து தெரிஞ்சுக்க மாட்டாங்க.
ஸோ வீடியோ அவங்களுக்கு காமிக்கும் போது நல்ல திட்டமாக இருக்குது அப்படின்னு பண்ணுவாங்க. இதை பார்த்து மற்ற கட்சிகள் அதை செஞ்சால் கூட எங்களுக்கு வந்து எங்கள் திட்டம் நிறைவேறணுன்றதுக்காக தான் நம்ம அதை மாதிரி சொல்கிறோம். அப்போ வீடியோவோட அண்ணனுடைய பேச்சு அப்படின்றது வந்து இடம்பெற போகுது. அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடாக, ஒரு மாநாடுன்றது எவ்வளோ கட்டுக்கோப்போட ஒழுக்கத்தோட என்ன சொல்கிறது, ஒரு நேர்த்தியோட, ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோட எப்படி நடக்கணும் அப்படின்றதுக்கு அந்த மாநாடு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, நீங்கள் சொல்கிறத எப்படிலாம் செயல்படுத்த போகிறோம் அப்படின்றது. இப்போது கடந்த காலங்களில் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது திரு சீமான் அவர்கள் சொல்வதாக, குறிப்பாக நாம் தமிழர் கட்சி சொல்வது வந்து எதுவுமே சாத்தியப்படுவதற்கு, ஏன்னா வந்து ஆடு மாடு மேய்ப்பவர்களுக்கு அரசு வேலை, அதை அரசு வேலையாக்கிடுவேன்னு சொல்கிறதுலேருந்து ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் தற்சார்பு பொருளாதாரம்னு சொல்லும் பொழுது அது எப்படி சாத்தியப்படுத்துவது நிறைய கேள்விகள் வந்து இங்கே முன்வைக்குது. அந்த விஷயத்துக்கு எல்லாம் இதில் வந்து ஒரு எக்ஸ்பிளேஷன் கிடைச்சிருமா? இல்லை, இவங்க மேனிஃபெஸ்டோ ஏற்கனவே நாங்கள் 2016 கொடுத்ததா இருக்கட்டும், 21 கொடுத்ததா இருக்கட்டும், இந்த மேனிஃபெஸ்டோவை படித்து இந்த கேள்வியில் முன் வச்சாங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. லிட்டரலாக ஆடு மாடு மேய்க்கிறது வந்து அரசு பணி அப்படின்றது எப்படி நினச்சிட்டாங்கன்னா, குச்சியை வச்சுக்கிட்டு ஏதோ தூக்கு சட்டியில் கட்டிட்டு போய் மேய்க்கிறது நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது அப்படி இல்லை. ஆடு மாடுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு செக்டார் டைரி ஃபார்மிங் இருக்குது அப்படின்றத வந்து இவங்க புரிஞ்சு தான் பேசுகிறாங்களான்னு தெரியல. இப்போ ஆடு மாடு மேய்க்கிறது அப்படின்றது வந்து ஆட்டிலிருந்து பால்லேருந்து வரக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ், அதை கணக்கிடுறதுக்கு அக்கௌண்டன்ஸ், அதில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங், அதில் இருக்கக்கூடிய அதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய அந்த மேனேஜர்ஸ், இப்படி பல எம்பிஏ படித்தவங்கலேருந்து அத்தனை பேருக்கும் இதில் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆவின் நிறுவனம் இல்லை, நான் அதை தான் சொல்கிறேன். இப்போ ஆவின்ற பால் எங்கேருந்து கொள்முதல் பண்ணுறாங்க? விவசாயிகிட்ட கொள்முதல் பண்ணுறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், அதை அரசாங்கமே பண்ணுவோன்றோம். அரசாங்கமே பண்ணி அரசு பண்ணைகள் இருக்கு, அது அரசாங்கமே எடுத்து பண்ணோம்னா இன்னும் அதில் வந்து பண்ண முடியும். இப்போ எங்களை நோக்கி கேள்வி கேட்குறாங்கல்ல, ஆடு மாடு மேய்க்கிறது வந்து அரசு பணி. அப்போ ஆவினில் வந்து அரசு பணியாளர்கள் தான் ஏற்கனவே இருக்கிறாங்க. அப்போ அதையும் அதுக்குள்ளே போக மாட்டாங்க. அப்போ என்னன்னா, ஏற்கனவே அதுக்குன்னு துறைகள் இருக்குது. அக்ரிகல்ச்சருக்குன்னு தனி துறை இருக்குது. அதே மாதிரி வேளாண்மைக்குன்னு தனி அங்கே காலேஜஸ், அக்ரிகல்ச்சர் காலேஜஸ் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்துட்டோம்னு சொன்னால் டைரி ஃபார்மிங்க்கு வந்து தனி துறை இருக்குது. இப்படி நீர்வளத்துறைன்னு தனியாக இருக்குது. எல்லாத்துக்குமே துறைகள் இருக்குது. ஆனால் இந்த துறைகள் எல்லாமே வந்து ஒரு இன்டகிரேட்டடாக ஒர்க் பண்ணி அதன் மூலியமாக இளைஞர்களுக்கு மேலதிகமான வேலைவாய்ப்புகளை கொடுக்குறாங்கன்னா அப்படி எதுவுமே இல்லை. நாங்கள் இதை இன்னும் மெருகேற்றுவோம், இன்னும் வந்து அதில் வந்து நாங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். எல்லாமே ட்ரால் செய்யப்பட்டு அதுதான். இப்போ இதுங்களும் வந்து கருத்தியலாக இதை நாங்கள் வந்து இதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னு. இப்போ நீங்கள் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக திரு சீமான் அவர்களுடைய அந்த பேச்சு என்பது ஏன் ட்ரால் செய்யப்படுதுன்னா, ஆமக்காரி ஆரம்பிச்சு மான்முருகா வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே ஒரு பொய் சொல்றாரு அதிகமாக. அவர் வந்து அது நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த அரசியல் என்பதே வெகுஜன மக்களுக்கான அரசியலிருந்து தள்ளி ரொம்ப விலகி போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் ட்ரோலுக்கு எடுத்துக்கிறாங்க. இல்லை, வெகுஜன மக்கள்ல இருந்து எந்த இடத்துல நாம் தமிழ் கட்சி விலகி போய் இருக்குது? வெகுஜன மக்களுடைய அரசியலை பிரதிபலிக்கக்கூடிய ஒற்றை கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இப்போ விஜய் அவர்கள் செய்கிற மாதிரியோ, இல்லை கமலஹாசன் இதுக்கு முன்னாடி செஞ்சது மாதிரியோ ஒரு எலைட் பாலிடிக்ஸை நாம் தமிழர் கட்சி எங்கேயும் செய்யலை. நீங்கள் அவங்களுடைய கேண்டிடேட்ஸையோ இல்லை கட்சியில் கொடுக்கக்கூடிய பொறுப்புகளையோ நீங்கள் எடுத்து பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் எல்லாமே ஃபைனான்ஷியலாக பின்னாடி பின்புலம் உள்ளவங்க தான். ஆனால் நாம் தமிழ் கட்சி எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இங்கே தலைமையிலேருந்து கீழே இருக்கக்கூடிய தொண்டை வரைக்கும் எல்லாமே வந்து அடித்தட்டு மக்களை வந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி தான். நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளர் நீங்கள் எடுத்து பாருங்கள். நீங்கள் 2021 சமயத்தில் ஒரு வேட்பாளருடைய அந்த பட்டியல் வெளியிட்டாங்க. அதாவது தமிழ்நாட்டில் நிற்கக்கூடிய கேண்டிடேட்ஸில் அதிகமான வெல்த்தியான கேண்டிடேட்ஸ் அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த கணக்குப்படி எடுத்து போட்டாங்க. அந்த 30 பேரில் ஒருத்தர் கூட நாம் தமிழ் கட்சியினர் இல்லையே. ஆனால் இருக்கிற லோயஸ்ட் கேண்டிடேட்ஸ் எடுத்து போடுறாங்க, ஃபைனான்ஷியலாக வெல்த் குறைஞ்சவங்க. அதில் 30 பேரில் 22 பேர் நாம் தமிழ் கட்சியினுடைய கேண்டிடேட்ஸ். அப்போ யார் சாமானிய மக்களுடைய குரலாக ஒலிக்கிறது? சாமானிய மக்களுடைய பிரச்சனையை அனுதினமும் பிரதிபலிக்கிறது யாரு? இன்னைக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்கும், செவிலியர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், மருத்துவருடைய பிரச்சனையாக இருக்கட்டும், போக்குவரத்து தொழிலாளருடைய பிரச்சனையாக இருக்கட்டும், பழைய ஓய்வு திட்டத்துக்கு ஜாக்டோஜி அந்த அவங்க போராட்டமாக இருக்கட்டும், இப்படி இத்தனை பேர் தூய்மை பணியாளர்கள் போராட்டமாக இருக்கட்டும், எந்த பிரச்சனைனாலும் ஏன் நாம் தமிழ் கட்சியை நோக்கி வர்றாங்க மக்கள்? சீமான்ட்ட நீங்கள் பேசுங்க, நீங்கள் போராடுங்க, ஏன் போராட்டத்துக்கு அழைக்கிறாங்க? சாம்சங் தொழிலாளர்கள் போராடினாங்களே, போய் பார்த்தது யார்? அண்ணன் சீமான் தானே. அப்போ போராடக்கூடிய மக்களுடைய, சாமானிய மக்களுடைய, அடித்தட்டு மக்களுடைய குரலாக ஒலிப்பது அண்ணன் சீமான் அவர்கள் தான். சீமான் அவர்கள் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை என்பது போராட்டத்துக்கு போகிறாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனால் தூய்மை பணியாளர்களை விஜய் போய் பார்க்குறாங்களே. அதுதான் என்ன சிக்கல்னா, இப்போ நீங்கள் பாருங்கள், விஜய்கிட்ட இருக்கக்கூடிய மனப்பான்மை என்னவா இருக்குதுன்னா, ஒரு பண்ணையார் மனப்பான்மை, ஒரு மேட்டிமை மனப்பான்மையாக தான் இருக்குது. இப்போ விஜய் வந்து அண்ணாதுரை அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்து நிறைய பேசுகிறாப்புல, அண்ணாதுரையை ஒரு ரோல் மாடலாகவும் அவர் வந்து சொல்கிறாரு. இப்போ அண்ணாதுரை அவர்களுடைய அரசியல் என்னவா இருந்துச்சு? மக்கள் ஈவன் எம்ஜிஆருடைய அரசியல் கூட என்னவா இருந்துச்சு? அவர் சினிமாவிலேருந்து வந்தார், அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தார். ஆனால் ரோட்டில் நிற்கிற ஒரு சாமான ஒரு ஏழை தாயை கட்டி பிடிச்சார் இல்லையா? அந்த மக்களோட புலங்கினார், அந்த மக்களோட அரசியல் பண்ணார். ஆனால் விஜய்கிட்ட அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. கல்வி பரிசு விழால கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 மணி நேரம் ஸ்டேஜ்ல அது ஒண்ணு மட்டும் தான். அங்க வரவங்கள்ட்ட எல்லாரையும் வந்து கட்டி பிடிச்சு போட்டோ எடுத்து இவங்க கலப்பன்னு சொல்றது ஒண்ணு மட்டும் தான். நான் என்ன கேக்குறேன்,
மக்களுக்கான ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க மக்களை தேடி போகணும். உலக வரலாற்றை நீங்க யாருனாலும் எடுத்து பாருங்க, எப்பேற்பட்ட தலைவர்கள்லாம் எடுத்து பாருங்க. ஏன் போனாரே இல்ல அனிதா வீடு ஆரம்பித்து அதெல்லாம் கட்சி திருப்புவனம், ஆரம்பிச்சு அஜித் எத்தனை குமார் வருஷத்துக்கு வரைக்கும் முன்பாக கட்சி ஆரம்பிச்சு முக்கியமான பிரச்சனைகள் கட்சி அப்போ போய் ஆரம்பிச்சு நின்று இருக்காருல்ல திரு சீமான் அவர்களே பாராட்டி நான் சொல்றேன், நான் பாராட்டியிருக்கோம், நாங்களே பாராட்டியிருக்கிறோம். 3 ஆண்டுகள் கட்சி தொடங்கி நீ 3வது துவக்கெல்லாம் கொண்டாடிட்டாங்க. 2 வருஷத்துல நீங்க செய்த கலப்பணின்னு சொல்றதுக்கு எத்தனை கலப்பணி போயிருங்க? பரந்தூருக்கு போனாரு, அதுக்கு தவிர்த்து வேற என்ன கலப்பணி செஞ்சாரு? எங்க மக்கள் போராட்டத்துக்கு போனாரு? தூய்மை பணியாளர்கள் போராட்டமா? வாய்ஸ் அவுட் பண்றதே நான் சொல்றேன், ஒரு problem. திருமாவளவன் நேர்ல போறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் அங்க போய் நின்னு வாய்ஸ் அவுட் பண்ணி கிடைக்கிற அந்த தாக்கத்தை விட இவரு ஒரு ட்வீட் போடுறதுலயே அந்த பெரிய தாக்கம் அது வந்து பேசு போல மாறி. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ட்வீட் போடுறதுலயே அவ்வளவு பெரிய தாக்கத்தை உங்களால ஏற்படுத்த முடியும் அப்படின்னா, களத்துக்கு போனா இன்னும் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? அந்த மக்களோட போய் நீங்க ஒரு 5 நிமிஷம் நின்னு பேசின எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? ஆனா என்னன்னா, நான் வேர்வை சிந்திருக்கு விஜய் அச்சப்படுறாரு. அது அவளுக்கு தயக்கம் இருக்குது. ஏன்னா கேரவன்ல இருந்து ஒரு ஷூட்டிங் நடத்தி இத்தனை வருஷமா பழகுனதுனால அந்த கேரவனை விட்டு அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர மாட்டாரு. அப்போ தூய்மை பணியாளர்கள் போராட்டமா? அந்த மக்களை வந்து இவங்களை போய் பார்க்கணும். 40 பேர் இறந்து போயிட்டாங்களா? அந்த இறந்த குடும்பத்தினர் கூட இவர் கூப்பிடுற இடத்துக்கு வந்து அங்க வச்சுதான் துக்கம் விசாரிப்பாரு. கேட்டா என்ன சொல்றாங்க? முறையான அனுமதி அதான் சொல்றேன். இடம்லாம் கிடைச்சிருந்தா அவர் போய் அப்ப என்ன சொல்றேன், கரூர்ல வந்து இவருக்கு அனுமதி கிடைக்கல. கரூர்ல யார் போலீஸ்? இதே தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய காவல்துறை. மாமல்லபுரத்துல யாருடைய காவல்துறை? இதே தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய காவல்துறை. அங்கேயும் திமுக அரசு தான், இங்கேயும் திமுக அரசு தான். இங்க அனுமதி கொடுக்கக்கூடிய திமுக அரசு அங்கேயும் அனுமதி கொடுக்கல. அப்ப அதெல்லாம் இல்லை, இவர்களுக்கு போவதற்கு ஒரு தயக்கம். எங்கே அங்க போனா வேற ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமோ, வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற ஒரு தயக்கம், ஒரு பயம். அது ஒரு பயம், அது இருக்கு, நியாயம் தானே. அப்ப என்ன இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா உங்க தொண்டர்கள். நீங்க வந்து அரசியல்படுத்தல. நீங்க எங்க போனா, நீங்க நேத்து பாருங்க, நேத்து இந்த 3ஆம் ஆண்டு துவக்க விழாக்கு விஜய் வர்றாரு. ஒரு கட்சியில ஒரு பொதுச் செயலாளர் பொறுப்பு அப்படின்றது எவ்வளவு பெரிய உயர்ந்த பொறுப்பு. ஒரு கட்சியினுடைய ஒரு கம்பீரமான பொறுப்பு இல்லையா அது? அந்த பொறுப்பை தாங்கி இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் ஒரு ஃபேன் பாய் மாதிரி விஜய் காருக்கு பின்னாடி ஓடி வர்றாரு. அப்ப என்ன? அப்ப நீங்க வந்து அந்த கட்சிக்கு அதுல எந்த பிரச்சனையுமே இல்ல, அந்த கட்சி தொண்டர்களுக்கு அதுல எந்த பிரச்சனையுமே இல்ல, கட்சிக்கு பிரச்சனை இல்ல. இது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் தான் நாம் தமிழர் பிரச்சனையா இருக்குன்னா, அப்ப நாம் தமிழர் கட்சி விஜயை பார்த்து பதறுது. எங்களுக்கு என்ன வந்து, ஏன்னா உங்க ஓட்டெல்லாம் அவர் எடுத்துட்டு போயிடுவாரு, பதறுறீங்க. நான் அதுக்கு அடுத்து பதில் சொல்றேன். உங்க கட்சிக்கு பரிதாபமா இருக்குது. ஏன்னா உங்க கட்சியில என்ன பிரச்சனைனா, உங்க கட்சி அதாவது இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய அலுவலகத்தையோ இல்ல மத்த கட்சியினுடைய அலுவலகத்தையோ இன்னொரு கட்சிக்காரங்க முற்றுகையிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஆனா தாவேகாவினுடைய அலுவலகத்தை தாவேகா கட்சியில உள்கட்சி பிரச்சனையா இல்லையா? உட்கட்சி பிரச்சனை எல்லா திட்டத்திலும் இருக்குது. காளியம்மாள் பிரச்சனை என்னாச்சு? நான் சொல்றேன், நான் சாட்டை துறைமுருகன் ஆடியோ நான் சொல்றேன், வந்துச்சு. நீங்க பதிலளிக்க விடுங்க, நான் ஒன்னொன்னுக்கா பதில் சொல்றேன். இப்ப தாவேகாவினுடைய கட்சியினுடைய அலுவலகத்தை அவங்களே முற்றுகையிடுறாங்க. ஏன் முற்றுகையிடுறாங்க? புஷி ஆனந்த் வந்து காசு வாங்கிட்டு பொறுப்பு கொடுக்குறாரு அப்படின்னு அந்த கட்சிக்காரங்களே போராடுறாங்க. அஜித் ஆகனல் தூத்துக்குடியை சேர்ந்தவங்க காசு கொடுத்து சொன்னாங்க. இருங்க, முற்றுகை நான் சொல்றேன், ஆதாரம் இருக்கு, நான் தரேன். அப்போ அவங்களே வந்து முற்றுகையிட்டு போராடுறாங்க. போராடும்போது ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவங்க வாங்க என்னன்னு பேசி சரி பண்ணுவோம் இப்படின்னு கூப்பிடுறது ஒரு பொதுச் செயலாளருடைய ஆளுமையா இருக்க முடியும்? அவர் முன்வாசல்ல போராடுறாங்கன்னு பின்வாசல் வழியா கார் எடுத்துட்டு வெளியே போறாரு. அப்ப என்ன ஆளுமை திறன் உங்ககிட்ட இருக்குது? என்ன அரசியல் நீங்க படிச்சிருக்கீங்க? குமார் வந்து பேசுறாரு, அவரை பேசுறத கூட அவங்க மதிக்கல. நீங்க உங்களால பேச முடியாது, உள்ள போங்க, விஜய் வர சொல்லுங்கன்றாங்க. அப்ப என்னடான்னா சொல்றாங்க. அப்படிப்பட்டு அடமண்டா இருக்கு அவங்கள்ட்ட, எப்படி அவங்க போய் பேசுவாங்க? ஒழுங்கு நடவடிக்கை எடுங்க, தூக்கி போடுங்க வெளியே. கட்சிக்கு கட்டுப்பாடாதவங்க எப்படி உங்க கட்சியினுடைய கேடரஸா இருக்க முடியும்? உங்க கட்சியினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு, உங்க கட்சியினுடைய தலைமை ஏற்றுக்கொண்டு, தலைமையுடைய நடவடிக்கை ஏற்றுக்கொண்டு வர்றவங்க தானே உங்க கட்சிக்காரங்களா இருக்க முடியும். பொறுப்பு தந்தாதான் வேலை செய்யும். நான் அப்ப அவங்க ஏதோ சுயநலத்தோட தானே வர்றாங்க. அவங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இது வரைக்கும்? இப்படி பல கேள்விகளை தாவேகாக்குள்ள கேட்கலாம். இப்போ உட்கட்சி பிரச்சனை இல்லையா? உட்கட்சி பிரச்சனை இருக்குது. இப்போ நாம் தமிழர் கட்சியில வந்து நாம் தமிழர் கட்சியை மீறி கட்டுப்பாட்டை மீறி செயல்படுறவங்க தூக்கி வெளியப்படுவாங்க, எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்க வந்து இப்போ நீங்க பாருங்க, திமுகல பொன்முடின்னு ஒரு அமைச்சர் இருக்காரு. அவர் வந்து கொச்சையான பல விஷயங்கள் தொடர்ச்சியாக பேசி வந்தார். அதில் அந்த சைவம் வைணவம்லாம் அந்த மக்களை ஒப்பிட்டு அந்த மதத்தையெல்லாம் இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு இதை பேசி விட்டார். அப்போ ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க. எடுத்து சில மாதங்களுக்குள்ளாக மீண்டும் சேர்த்துக்கிறாங்க. இந்த போக்கு நாம் தமிழர் கட்சிகிட்ட இருக்காது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய கட்சிக்கோ கொள்கைக்கோ கோட்பாட்டுக்கோ தலைமையுடைய உத்தரவுக்கோ கீழ்ப்படிய மறுக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய உச்சாணி கும்பல யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள். அப்போ இதுதான் முக்கியம். அப்போ ஒரு கட்சி தலை நிமிர்ந்து நடக்கணும், சமரசம் இல்லாமல் போகணும், அடுத்த கட்டத்தை அடையணும் அப்படின்னா அந்த கட்சியினுடைய கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் குந்தகம் விளைவிக்காத நபர்களாக இருக்கணும். அப்படி யாராக இருந்தாலும் தூக்கி எறியப்படுவாங்க. அப்படி கட்சியினுடைய கொள்கைக்கும் இதுக்கும் குந்தகம் விளைவிச்சவங்க தான் காளியம்மாள். காளியம்மாள் தமிழ்நாட்டில் யாருக்கு தெரியும்? அடையாளப்படுத்தியது யாரு? கட்சி கொடுத்த வாய்ப்பு, கட்சி போட்டு கொடுத்த மேடை, கட்சிக்காரருடைய உழைப்பு, கட்சிக்காரர் ஒட்ட போஸ்டர் அவங்களுக்கு அடையாளத்தை கொடுத்துச்சு. ஆனால் புகழ் வெளிச்சமும் நான் இதை காளியம்மாளுக்கு மட்டும் சுருக்கி சொல்லலை, கட்சியிலேருந்து யார் போகிறாங்களோ எல்லாருக்கும் சொல்கிறேன். அப்போ ஒரு ஃபேஸ் கிடைக்குது. நாளைக்கு நானாகவே இருந்தாலும் அதுதான். இன்னைக்கு நான் கட்சியினுடைய கொள்கையை கட்டுப்பட்டு நான் செயல்படுறதுனால இன்னைக்கு நான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறேன். நாளைக்கு நானே இருந்தாலும் எனக்கும் இதே நிலைமை தான். அப்போ என்னன்னா, ஒரு கட்சி ஒரு தரமான கட்சியாக இருக்கணும் அப்படின்னா
நீங்க நாம் தமிழர் தலைமைக்கு கட்சி கட்டுப்பட்டு நடக்கணும் நாம் அப்படின்றீங்க. தமிழர் கட்சி இப்படி கூட செய்யலாமே. நீங்க என்ன தப்புனாலும் பண்ணிக்கலாம், கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்க, யாருனாலும் மிரட்டிக்க, ரவுடிசம் பண்ணிக்க, கண்டுக்கலாம இருந்துக்கலாமே கட்சி. நாம் தமிழர் கட்சிக்கு அந்த வாய்ப்பு இருக்குதுல்ல. தமிழ்நாட்டில் எத்தனையோ அந்த மாதிரி கட்சி இருக்கு, ரவுடிசம் பண்றதுக்கு லெட்டர் பேட்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை. அப்போ ஏன்னா இது உண்மையிலே மக்களுடைய இதா இருக்கிறதுனால, மக்களுக்காக போராடுறதுனால, மக்களுக்காக பேசுறதுனால இதுக்கு கட்டுப்பட்டு நீ உள்ள இருக்கிறதுனா இது. இல்லைன்னா உனக்கான கட்சி நிறைய இருக்குது, வெளியே போன்றது தரத்து விடுறோம், அவ்வளோதான். ஸோ நேற்று நடந்த அந்த மீட்டிங்கில் கூட 3ஆம் மட்ட துவக்கவில்லை கூட நீங்கள் சொன்னீங்க அரசியல் படத்தில் விஜய் அவர்கள். ஆனால் ஒரு ஒரு ஒருத்தர் வந்து ஒரு பேச்சாளர் வந்து பேசுகிறாரு, எங்களை வந்து எங்கள் தளபதி அரசியல் படுத்தியிருக்காரு. அவருடைய அறிக்கைகளை படிக்கும் போதே அதில் அவ்வளோ அரசியல் இருக்கிறது தெரியுது. பெண்களுக்கான பாதுகாப்பு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுதே அதுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த நிதி ஆதாரங்கள் எதுக்காக செயல்படுத்தப்படுது அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாரு. ஸோ இதுலேருந்து நாங்கள் அரசியல் படுத்தப்பட்டோம்னு அவரே சொல்கிறாரு. இல்லை, தாவேக்காவினுடைய தொடர்ச்சியான செயல்பாடுகளை பார்க்கும்போது அவங்க எந்த இடத்துலையும் அரசியல் படம் இல்லை அப்படின்றது தலைவர்கள் முதல் தொண்டர்கள் வரைக்கும் நமக்கு வந்து வெளிப்படையாக தெரியுது. ஒவ்வொரு மாநாட்டிலையும் இவர் அளிக்கக்கூடிய கூத்துக்களை எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ தாவேக்காவினுடைய இதை பார்த்துட்டோம்னா தலைவராவது அரசியல் பேசுகிறாரா? நேற்று பேசின 20 நிமிஷம் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். 2 நிமிஷம் அந்த உடனே ஒரு டான்ஸ் ஆடினாரு. அதுக்கப்புறம் எங்கே அரசியல் பேசினார்? அதில் அந்த 18 நிமிஷம் அரசியல் பேசின ஏதாவது சொல்லுங்க. அவர் பேச வேண்டிய அரசியல் பேசிட்டாரு. எந்த அரசியலும் இல்லை. திமுக போட்டி தாவேக்காக தெளிவா சொல்லிட்டாரு. பிஜேபி மற்றும் பலர் அப்படின்ட்டாரு. நாம் தமிழர் கட்சியினுடைய பேரை கூட சொல்லல. நான் சொல்றேன். இப்போ அவருடைய தொண்டரை உற்சாகப்படுத்துற மாதிரி சில வசனத்தை எழுதி கொடுத்த வசனங்களை அவர் ஒப்பிச்சுட்டு போயிருக்கிறாரே தவிர பாஜகவை கொள்கை எதிரி ட்ரெண்ட் ஆகுது இல்ல. அவர் சொன்ன திருக்குறள்னு ஒன்று சொன்னாரு, ட்ரெண்ட் ஆச்சு இல்ல. அதுதான், அதாவது மீடியாஸ் இருக்கக்கூடிய டிஆர்பி, அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த சோஷியல் மீடியா, அதான் மீடியாவினுடைய லைம் லைட் எல்லாமே தான் சொல்கிறேன். யூடியூப் சேனல் இன்க்ளூடிங் யூடியூப் சேனல்ஸ், பிரைம் மீடியாஸ் எல்லாத்தையுமே தான் சொல்கிறேன். இவருக்கு குடிக்கக்கூடிய அந்த ஹைப்புனால ட்ரெண்ட் ஆகுது. அது எல்லா சினிமாக்காரர்களுக்கும் இருக்கிறது தான், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா பக்கமும் சினிமாக்காரர்களுக்கே உரித்து அந்த இதை வச்சு ட்ரெண்ட் ஆகிறாரு. நான் எனக்கு ஏன்னா கருத்தியெல்லாம் நீங்கள் பேச்சிலேருந்தே எடுத்து பார்ப்போமே. இப்போ நீங்கள் வந்து பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்கிறீங்க. கொள்கை எதிரி தானே பாஜக. 2 நாளைக்கு முன்னாடி பட்ஜெட் போட்டுச்சு, தமிழ்நாட்டை எப்பயும் போல புறக்கணிச்சிருக்குது, எல்லாத்தையும் வடமாநிலத்துக்கு, குஜராத்துக்கும், உத்தரப்பிரதேசத்துக்கும் அள்ளி கொடுத்துருக்குது. கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லக்கூடிய நீங்கள் அது குறித்து எதிர்த்து பேசியிருக்கலாமே. பாஜக உங்களை பழிவாங்குது. ஜனநாயகன் படத்தை சென்சார் போர்டு மூலியமாக அடங்குற முகமா இந்த ஒரு வார்த்தை தான் நீங்க வெளிப்படையா சொல்லுங்க. ஜனநாயகனை தடுத்து நிறுத்துவது யாரு? பராசக்திக்கு கிடைக்கக்கூடிய சென்சார் போர்டு ஏன் பேசக்கூடாது? நீங்க மக்கள் பிரச்சனை பேசணும்னு சொல்றீங்க, ஆனா உங்க பிரச்சனை நீங்க பேசணும். ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவரு சினிமால இருந்து நான் வந்துட்டேன், என்ன சினிமால இருந்து விட மாட்டேங்கிறாங்க இவங்க, அவர் தெளிவா கேள்வி கேட்கிறாரு. சென்சார் போர்டு என்னன்னா அவரு அந்த படத்துல நடிச்சு கொடுத்தாரு, அந்த படத்துல நடிச்சு கொடுத்து வந்துட்டாரு, அது அந்த பாட்டு முடிஞ்சிருச்சு. அது தயாரிப்பாளரோட பிரச்சனை, அவங்க அதை பாத்துக்க போறாங்க, அவங்க கேஸ் போடுறாங்க, அதை கோர்ட்ல நடத்துறாங்க, அது என்னமோ போய் எப்ப வேணா படம் வெளியே வரட்டும். அதை பத்தி அவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் மக்கள் பிரச்சனை பத்தி பேசுறேன்னு சொல்றாரு. மக்கள் பிரச்சனை பேச காணமே, பட்ஜெட் மக்களுடைய பிரச்சனை இல்லையா? யார் பாதிக்கப்பட போறது? யூஜிசி கைட்லைன்ஸ் வரவேற்பும் இருக்கு. உங்க நிலைப்பாடு என்ன? தாவேக்காவுடைய ஸ்டாண்ட் என்ன? ஒன்றிய பட்ஜெட் இப்படி போட்டிருக்காங்கல்ல, இது உங்க நிலைப்பாடு என்ன? இப்போ அண்ணன் சீமான் 4 பக்கத்துக்கு தெளிவான ஒரு அறிக்கை கொடுத்துருக்கீங்களா நீங்க? அப்ப எங்க நீங்க இது பட்ஜெட் மக்களுடைய பிரச்சனை இல்லைன்னா நிதி தானங்க ஆதாரமே, அதை கொடுக்க மாட்டாங்களே, தொடர்ச்சியா பழி வாங்குறாங்களே. யூஜிசி கைட்லைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, உங்க நிலைப்பாடு என்ன? இப்படி ஒவ்வொன்றா பட்டியலிட்டோம்னா பேசிக்கிட்டே போகலாம். ஆணவ படுகொலை நடந்துச்சுல, இப்போ நேற்று கூட திருநெல்வேலியில் ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு. அந்த சம்மந்தப்பட்ட நபர் குற்றச்சாட்டு இருக்கிறாரு, அது சூசைன்னு குடும்பத்துக்காரங்க மாத்துறாங்க. ஏற்கனவே கவின் ஆணவ படுகொலை வர்றப்ப நீங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்களே, ஏன் பேசல? அம்பேத்கர் கொள்கை தலைவர்னு சொல்றீங்களா? அம்பேத்கருடைய அடிப்படையே சாதி ஒழிப்பு இல்லையா? அனிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட் அம்பேத்கர் புத்தகமே எழுதியிருக்கிறாரு, தயவு செய்து வாங்கி படிங்க விஜய். அம்பேத்கருடைய புத்தகத்தை வெளியிடுறது மேட்டர் இல்லை, அம்பேத்கருடைய சிந்தனையை செயல்படுத்தணும். நீங்க தந்தை பெரியார்னு சொல்றீங்க, எங்களுக்கு அதில் மாற்று கருத்து இருக்குது. ஆனால் சாதி ஒழிப்பு நீங்க அந்த தளத்தில் பெரியார் போறாங்க, நான் மறுக்கல. நீங்க சொல்லக்கூடிய நீங்க வந்து ஆணவ படுகொலைக்கு எதிராக பேசியிருக்க வேண்டாமா? காமராசர் தூக்கி போட்டுறீங்க. காமராசருடைய எளிமை, மக்களுடைய வலியை உணர்ந்து அந்த மக்கள் பணியாற்றினாரு. சாகும்போது கூட ஒரு முதலமைச்சராக சட்டைப்பையில் 120 ரூபா பணத்தோட செத்து போனாரு. அது எதுவுமே உங்கள்கிட்ட இருக்குதா? இறங்கியே வர மாட்டீங்களா நீங்க? உங்க கட்சிக்காரங்க, நான் கேட்கிறேன், தாவேக்காவினுடைய கட்சி அலுவலகம் என்னைக்கா திறந்துருக்குதாங்க? இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சி, அந்த கட்சியினுடைய அலுவலகம் பூட்டி இருக்கிறது எங்கேயா நீ பார்த்ததுண்டா? எந்த கட்சியாகவும் இருக்கட்டும், பிஜேபி மேல, காங்கிரஸ் மேல, திமுக மேல, அதிமுக மேல 1000 விமர்சனம் இருக்குது. ஒரு கட்சி ஆஃபீஸ் பூட்டி கிடக்குமாங்க? ஒரு மாவட்ட செயலாளர், தாவேக்காவினுடைய மாவட்ட செயலாளர் நினைச்சா அந்த கட்சி ஆஃபீஸ்க்குள்ள போக முடியுமா? போக முடியாது. விஜயை சந்திக்க முடியுமா? முடியாது. என்னங்க கட்சி? எங்க வெகுமக்களுடைய குரலா நீங்க ஒழிக்கிறீங்க? அப்ப எந்த இடத்திலும் நீங்க பிஜேபி, நீங்க அதிமுகவை ஊழல் கட்சின்னு, ஊழல் ஆட்சின்னு விமர்சிக்கிறாங்க. எந்த அதிமுகவினுடைய ஆட்சி ஊழல் ஆட்சி? 77 எம்ஜிஆர் வந்தார்ல, அப்போ உள்ளது ஊழல் ஆட்சியா?
இல்லை அப்புறம் ஜெயலலிதா வந்தாங்களே அவங்களுடைய ஆட்சி ஊழல் ஆட்சியா, அப்புறம் ஓபிஎஸ் கொஞ்ச நாள் இருந்தார் அது ஊழல் இப்ப இருக்க தலைமையே ஊழல் சக்தின்னு நான் என்ன சொல்றேன். சொல்றேன், எடப்பாடி இருந்தார் அதுல தெளிவா தான் இருக்காரு. இப்ப இருக்கிற எடப்பாடி தலைமையிலான அதிமுகவை ஊழல் சக்தி. நாங்க தான் அந்த பாயிண்ட்டுக்கு தான் வர்றேன். இப்போ எடப்பாடி கடைசி ஆண்டார்ல அது ஊழல் ஆட்சி. எது ஊழல் ஆட்சி? இப்போ எடப்பாடி ஊழல் ஆட்சி கொடுத்தாரு அப்படின்னா அது எப்ப தெரியும் உங்களுக்கு? பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி போய் நமக்கும் அதிமுகவும் நம்மளும் உள்ள சேர முடியாதுன்ற நிலைமை வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுமா உங்களுக்கு? 2 ஆண்டுகள் இங்க விமர்சிக்கவே இல்லையே. திமுக மட்டும் தான் தீய சக்தி ஊழல் கட்சி அப்படின்னு விமர்சிச்சிங்க. நாம தான் அப்பயே சொன்னோமே, திமுக அதிமுக எந்த இடத்துலங்க ஊழல் வேறுபட்டவங்க? இவங்க வந்தாலும் ஊழல் நடக்குது, அவங்க வந்தாலும் ஊழல் நடக்குது, ஏங்க அதிமுக ஊழல பேச மாட்டீங்கன்னு கேட்டோமே. ஆனா திரு சீமான் அவர்களுடைய சமீப கால நடவடிக்கைகள் எல்லாமே திமுகவுக்கு மிகவும் ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்க மாதிரி இருக்கு. குறிப்பா அந்த சந்திப்பு நிகழ்ந்த பிறகு இவர் திமுக ஆதரவாகவே போயிட்டாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. தொடர்ச்சியா அந்த செயல்பாடுகள் தான் திரும்ப திரும்ப பாக்குற மாதிரி இருக்கு. அண்ணனுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸை நீங்கள் எடுத்து பாருங்க, அண்ணன் கொடுக்கக்கூடிய அறிக்கையில் எடுத்து பாருங்க, ப்ரெஸ் மீட் எடுத்து பாருங்க, இதில் தாவேக்காவையோ இல்லை மற்ற கட்சிகளையோ பேசுறதை கம்பேர் பண்ணியே பாருங்க. திமுகவுக்கு எதிராக, திமுகவினுடைய ஆட்சியுடைய அவலத்துக்கு எதிராக ஒரு 10 அறிக்கை கொடுத்தாரு. சிஎம் சார்னு அவர் சொன்னதுக்கு சீமான் அப்படி கொந்தளிச்சார். சொல்றேன், அதாவது திமுக விமர்சிக்கிறதுக்கு 1000 இருக்குது. இந்த சிஎம் சாரு, இந்த அங்கிள், இதெல்லாம் அற்பமான விமர்சனங்கிறோம். இதை தாண்டி மக்களுடைய பிரச்சனையில, திமுகவுடைய கருத்தியலான பிரச்சனையில, ஆட்சியினுடைய நிர்வாகத்துல, இவங்க செய்யக்கூடிய ஊழல்ல, இவங்க பண்ணக்கூடிய கொள்ளையில, கனிமவள திருட்டல் அப்படின்னு பேசுறதுக்கு 1000 பிரச்சனை கொட்டி கிடக்குது. நீங்க இதை பேசுனீங்கன்னா இதுதான் ட்ரெண்ட் ஆகும். இப்ப சிஎம் அங்கிள், சிஎம் சார் இப்படின்னு சொல்றதுனால இதுதான் திமுக மேல விமர்சனம்னு கருதிட்டு போயிடுறாங்க. அப்ப மக்கள் பிரச்சனை எங்கிருந்து பேசப்படும்? பேசப்பட வேண்டியது சிஎம் அங்கிள், சிஎம் சார்ன்றதா இல்ல மக்களுடைய பிரச்சனையா? திமுக கனிமவள திருட்டா, திமுக ஊழல்களா? எது பேசப்பட வேண்டியது? அதை விஜய் பிரதிபலிச்சிருக்கிறாரா? நீங்க சிஎம் அங்கிள் பேசுறது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நான் கேட்கிறேன், இது வரைக்கும் நீங்க பாருங்க, டன் கணக்கான, ஆயிரக்கணக்கான டன் மலைகள், கனிம வளங்கள் கொள்ளையடிச்சு அதானியினுடைய விழிஞ்சியம் துறைமுகத்துக்கு கேரளாவுக்கு கடத்தப்பட்டுச்சு. இன்னும் வரைக்கும் கேரளாவுக்கு வெட்டி கொண்டு போறாங்க, கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து. அதே மாதிரி இந்த பக்கம் கடையநல்லூர், தென்காசி, இந்த மாதிரி குற்றாலம் தொடர்பான இந்த பக்கம் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைகளும் அடிச்சு புளியற வழியாக கொண்டு போகப்படுது. 100கணக்கான போராட்டத்தை நாம் திருச்சி நடத்தி இருக்குது. அண்ணன் சீமான் அவர்களை 10க்கும் மேற்பட்ட போராட்டத்தை இந்த ஆட்சியில மட்டும் நடத்தி இருக்கிறார். விஜய் ஏன் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணல? இவ்வளோ சினிமா ஃபேம் இருக்குது உங்களுக்கு, நீங்க கூப்பிட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுறாங்க, உங்களுக்கு இவ்வளவு லைம் லைட்ல நீங்க நேஷனல் மீடியா உட்பட உங்களுக்கு கவரேஜ் இருக்குது, ஒரு போராட்டம் பண்ணலாமே கனிம கொள்ளைக்கு எதிராக? ஏன் பண்ண மாட்டீங்க? தாவேக நடத்தின போராட்டங்கள் இந்த 2 வருஷத்துல என்ன? அதுக்கு இது அஜித்குமாருடைய படுகொலைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க, அதை தாண்டி வேற என்ன நடத்திருக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி வெறும் தாவேக்காவை எதிர்த்தா போதுன்ற அளவுக்கு சுருக்கிடுச்சா? தாவேக்காவை நாங்க எங்க எதிர்க்கிறோம்? தாவேக்கா எங்களை பேச விட்டு நாங்க பேச விட்டு போறோம். ஏன்னா இப்ப தாவேக்காவுக்கு கிடைக்கிற அந்த முக்கியத்துவம் கூட நாதாவுக்கு நாம் தமிழர் கட்சி கிடைக்கிறது இல்லை. பல இடத்துல என்டிடிவி ஒரு மாநாடு ஒன்று, கான்க்ளேவ் ஒன்று நடத்தினாங்க. அதுல டிஎம்கே சார்ந்த கட்சி சார்ந்தவர்கள் அதிமுக கூப்பிட்டுருந்தாங்க. தாவேக்காவை அருண்ராஜ் பார்ட்டிசிபேட் பண்ணாரு. அதே மாதிரி விஜயை தேடி இவங்க போயிட்டு அவர்கிட்ட நேர்காணல் ஒன்று நடத்திட்டு வெளில அதை பத்தி பேசுறாங்க. நாம் தமிழர் கட்சி கூப்பிடவே இல்லையே. ஏன்னா இப்போ என்டிடிவி ஒரு பிரதிநிதி கூட கூப்பிடவே இல்லையே. அதான் நான் வரேன். இப்போ என்டிடிவியினுடைய ஷேர் ஹோல்டிங் யார்கிட்ட இருக்குதுன்னா அதானிட்ட இருக்குது. 65% ஷேர் ஹோல்டிங்கை 2022 அவர் வாங்கிட்டார். அப்போ இவருடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், சிஇஓ, அதனுடைய எடிட்டோரியல் பாலிசி எல்லாமே அவங்களுக்கு ஃபேவராக இருக்குது. எங்களை எப்படி கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அதானிக்கு எதிராக நாங்கள் பேசிட்டும் போராடிட்டு இருக்கிறோம். அதானியினுடைய காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கம் 300 ஏக்கர்லேருந்து 6111 ஏக்கரா கேட்குறாங்க இன்னைக்கு. நாங்கள் அதுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் போராடிட்டு இருக்குது. விஜயனுடைய ஸ்டாண்ட் என்ன? வாய் திறப்பாரா காட்டுப்பள்ளி துறைமுகம் குறித்து? ஏற்கனவே நான் சொன்னேன், விழிஞ்சியம் துறைமுகத்தில் அதானிக்கு எதிராக பேசி போராடி கடுமையான நெருக்கடிகளை கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் சட்டவிரோதமாக கடத்தப்படக்கூடிய அந்த கனிமவள கொள்ளைகளை, டாரஸ் லாரிகளை மறித்து நிறுத்தி இன்னைக்கு அங்கே வழக்கும் சிறையும் அடியும் வாங்கிட்டு இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. அதுக்கு எதிராக போராட்டங்கள் முன்னெடுக்கக்கூடிய நபர் அண்ணன் சீமான் அவர்கள். இந்த நாட்டை நீங்க ஏன் அம்பானிக்கு அதானிக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்குதா? ஏன் எல்லாத்தையும் தனியார் மயமாக்குறீங்கன்னு அம்பானிக்கும் அதானிக்கும் எதிராக பேசக்கூடிய தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள். இந்த நாட்டுக்கே நீங்க தேர்தல் நடத்தணும், பேசாம இவங்க 2 பேரும் தானே இருக்கிறாங்க, ஏழை விட்டுட்டு போயிட வேண்டியது தானே? ஒரு முதலாளி அம்பானி, ஒரு முதலாளி அதானி, வேலை விட்டுட்டு போங்க, 2 முதலாளி கேட்பாங்க, 5 வருஷத்துக்கு ஏன் தேர்தல் நடத்தணும்னு கேட்டவர் அண்ணன் சீமான் அவர்கள். இவ்வளவே நாங்க பேசும்போது இந்த நாட்டை 2 பேர் விற்கிறாங்க, 2 பேர் வாங்குறாங்க. ஒன்று விற்கிறவங்க மோடி, இன்னொன்று அமித்ஷா, வாங்குறவங்க அம்பானி அதானி, 4 பேரும் குஜராத்தி, இப்படின்னு கடுமையான விமர்சனத்தை அம்பானிக்கு எதிராக தொடர்ச்சியாக
வைக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி, சீமான். அதனாலதான் இவ்வளத்தையும் பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சியை அவங்க எப்படி கூப்பிடுவாங்க? கூப்பிட்டாதான் ஆச்சரியம், கூப்பிடலன்னா ஆச்சரியம் இல்லை. ஏன்னா இப்போ அந்த கான்க்ளேவுக்கு போகும்போது தமிழ்நாடு சமிட் வரப்ப தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை நாங்கள் பேசும்போது அந்த காட்டுப்பள்ளி துறைமுகம் பேச வேண்டி வரும். அவங்களுக்கு எதிரான சப்ஜெக்ட் அவங்களே அவங்க மீடியா டெலிகாஸ்ட் பண்ற நிலைமை அவங்களுக்கு வந்துடும். இன்னும் தமிழ்நாட்டுடைய சமிட் இவங்க போனாங்கல்ல, இப்போ திமுக போச்சு, திமுகனுடைய குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் மீட் 2024 நடத்துறாங்க. அதுல 42,700 கோடி அதானி முதலீடு பண்ணியிருக்காரு. நீங்க தான் அதானிக்கு எதிரானதாச்சு. அதானிக்கு நாட்டை விற்கிறாருன்னு மோடியை நீங்க மேல குற்றம் சுமத்துற ஆட்கள் ஆச்சு நீங்க திமுக காரங்க. நீங்க இப்படி குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் மீட்ல அதானி அனுமதிச்சீங்க. 42,700 கோடி ரூபா அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அப்போ மோடி செஞ்சா அது தரகு வேலை, இந்தியா விற்கிறாரு. மோடி அதானி கிட்ட இந்தியா விற்கிறாரு, நீங்க தமிழ்நாட்டை விற்கிறீங்க. எல்லாம் ஒண்ணு தானே. அப்போ இந்தியாவை மோடி கிட்ட இருந்து அதானி வாங்குறாரு, தமிழ்நாட்டை மு க ஸ்டாலின் கிட்ட இருந்து அதானி வாங்குறாரு. அப்ப எலக்ட்ரல் பாண்டுல பிஜேபிக்கு அப்புறம் இந்தியாவில் ஒரு கட்சி அதிகமாக தனியார் நிறுவனங்கள்கிட்ட பணம் வாங்கியது திமுக தான். அதாவது ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு நிதி வருவது என்பது ரொம்ப இயல்பா நடக்குது, இயல்பான ஒண்ணு தானே. அப்ப இந்த எலக்ட்ரல் பாண்டையும் எதுக்குறீங்க? பிஜேபி மேல நீங்க தானே குற்றச்சாட்டு சொல்றீங்க. 6,000 கோடி ரூபா 7,000 கோடி ரூபா வாங்கிட்டாங்க எலக்ட்ரல் பாண்டுன்னு. நீங்க வாங்கி இருக்கிறீங்களே 600 கோடி ரூபா. அப்ப அது எலக்ட்ரல் பாண்டை எதிர்க்கக்கூடிய திமுக அதே எலக்ட்ரல் பாண்ட்ல 600 கோடி ரூபா கடன் இது வாங்கியிருக்கேன், தேர்தல் நிதி வாங்கியிருக்கேன் பத்திரம் மூலியமாக. நான் ஏன் சொல்ல வரேன்னா, அப்ப நாம் தமிழர் கட்சியுடைய இந்த அரசியல் அப்படின்றது கார்பரேட் பாலிடிக்ஸுக்கு எதிரானது. விஜயனுடைய அரசியல் அப்படியா? விஜய்க்கு எதிராக விஜய காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்கு எதிராக பேச சொல்லுங்க, விழிஞ்சம் துறைமுகத்துக்கு எதிராக பேச சொல்லுங்க, அதானியுடைய தனியார்மை கொள்கைக்கு எதிராக பேச சொல்லுங்க, பேச மாட்டாங்க.